ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரோட்டீன் அடை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடை தோசை ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம மைசூர் தால் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 கப் அளவுக்கு நார்மல் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீன்ஸ் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறணும். இதுவே நீங்கள் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறபரப்பாக அரைச்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபைனாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், துருவி வச்சுருந்த கேரட்டு, தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் தோசை மாதிரி ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக தயிர் வந்துட்டு வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் இது தான் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 தோசை சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்லாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.